ஸ்ரீனிவாசா, 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 ஸ்ரீனிவாசா! இல்லை, இது நிச்சயம் கனவில்லை. ஸ்ரீனிவாசன் என் மகன், என் கண்ணன். இது கனவா இருந்தால் எனக்கு இந்த வேதனை எதற்கு, இந்த சங்கடம் எதற்கு? சுவாமி, வராது சுவாமி. நாளெல்லாம் உன்னையே தொழுது தொண்டு செய்து வாழ்ந்து வரும் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு துன்பத்தை, துயரத்தை ஏன் தந்தாய்? தவறென்ன செய்தேன் என்று எனக்கு இந்த விசித்திர அனுபவங்கள், எந்த அபராதத்திற்காக எனக்கு இந்த வேதனைகள்? மௌனம் எதற்கு சுவாமி, மௌனம் எதற்கு? பகுலா, எந்த கணத்தில் ஸ்ரீனிவாசன் வானுலகத்தை விட்டு வையகத்துக்கு வந்தானோ அந்த கணமே நீ அவன் அன்னையானான். அந்த அனுபவம் தான் உனக்கு வந்த தெய்வ கனவுகள். நிஜம்தானா? என் கண்ணன் எங்க இருக்கிறான் சுவாமி? இங்குதான், காட்டில். காலம் கைகூடி வரும்போது அவனாகவே உன்னை காண வருவான். ஸ்ரீனிவாசா, கம்சனின் சிறையிலே பெற்றெடுத்த கண்ணனை காலம் கட்டளையிட மாற்றான் மகனாய் வளர தன் கையால் அர்ப்பணித்த வசுதேவன் பாசம் மறக்காமல், பந்தம் மறக்காமல் ஸ்ரீனிவாசனின் நிலை கண்டு மரமாகி நின்றார். பெற்றெடுத்த பிள்ளையை பாலூட்டி வளர்க்கும் பாக்கியமில்லாத தேவகி பற்று மிகுந்து பால்வண்ணன் கண்ணனே ஸ்ரீனிவாசனின்றி புற்றாக மாறி பிள்ளையின் அருகில் இருந்தாள். மரமாக மண்ணாக மாறிய பெற்றோரின் ஈர இதயங்கள் இறைவனின் காவலோ, ஈர இதயங்கள் இறைவனின் காவலோ. அம்மா மகாலட்சுமி, ஜெகஜனனி, அனைத்தையும் உணர்ந்து நீங்களே உங்களை இப்படி மறந்து விட்டால் நியாயமா? என்ன நாரதா, என்ன நடந்தது? என்னவென்று சொல்வேன்? வைகுண்டத்தை விட்டு உங்களை தேடிக்கொண்டு வந்த நாராயணன் சேஷாச்சல வனத்திலே இன்று அனாதையாக படுத்திருக்கிறார். அத்துடன் இல்லை, தாங்காத பசியும் தாகமும் வருத்த நான் கண்ட சுவாமியை பார்த்தால் நெஞ்சே வெடித்துவிடும் தாயே. என் சுவாமிக்கு சங்கடமா? சகல ஜீவராசிகளின் பசியை நீக்க அமுதூட்டும் பரமாத்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமையா? தான் படைத்தவற்றில் ஜீவனாக வாழும் நாராயணனுக்கு பசியினால் வேதனையா? ஐயோ, கேட்கவே சங்கடமாயிருக்கிறது, நம்புவதற்கு முடியவில்லையே. நாரதா, நான் செய்ய வேண்டியது என்ன? எதுவும் தோன்றவில்லையே. அஷ்ட திக்பாலகரே, இதை உணர்ந்து கொள்ளாத நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இதுதானா நீங்கள் கடமையாற்றும் அழகு? ஸ்ரீஹரியின் தீனக்குரல் கேட்கவில்லையா? என் சுவாமியின் செய்தி கிடைக்கவில்லையா? பிரம்மதேவா, சதாசிவா, மும்மூர்த்திகளில் ஒருவரான என் சுவாமி
சேஷாச்சலத்தில் செயலற்று துயரப்படுவதை உணர்ந்தும் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறீர்களே, நியாயமா உங்களுக்கு? தேவனோடு இந்த தேவி சண்டையிட்டு வைகுண்டத்தை விட்டு வந்து என்னை பழித்து பேசுவது தர்மமா அம்மா? நான் பழிப்பதற்கு இங்கு வரவில்லை. ஆபத்தை சொல்லி தார்மீக உதவியை கேட்டேன். இந்த கோரிக்கை அங்கிருந்து வர வேண்டும் என்றுதான் காத்திருந்தோம். நானும் சங்கரரும் நல்ல முடிவுக்கு வழி செய்கிறோம். எங்களை சோழராஜன் அரண்மனையில் சேர்த்து விட்டால் மற்றவைகளை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். அம்மா, பரமாத்மா, உன் லீலையே லீலை. நாராயண நாராயண. வணக்கம் மகாராஜா. பிரபு, இது ஒரு அபூர்வமான பசு. ஊமை பிராணியானாலும் நாம் பேசுவது எல்லாம் நன்றாக அர்த்தம் புரிந்து கொள்ளும். இந்த அபூர்வமான பசு உங்களிடத்தில் இருந்தால் பெருமை என்று அழைத்து வந்தேன். இதன் விலை? இதற்கு விலை சொல்லும் சாமர்த்தியம் யாருக்குண்டு? நமக்குண்டு. இதன் எடைக்கு எடை பொன்னாக வேண்டுமானாலும் அள்ளி கொடுப்போம். சொல், எவ்வளவு வேண்டும்? கேட்டாயா காமதேனு? உன்னை இவர் வாங்கினால் வம்பு செய்யாமல் இருப்பாயா? பார்த்தீர்களா மகாராஜா, இது பொன் கொடுத்து வாங்கும் பொருள் அல்ல. இதை பாசத்துடன் வளர்த்தால் அதுவே போதும். அம்மா, பசு எவ்வளவு அழகாக இருக்கிறது, தொட்டு பார்க்க ஆசை. இதோ பார், ராஜகுமாரன் உன்னை தொட்டு பார்க்க வேண்டுமா? போமா, போ. இந்த பசுவை அழைத்துக் கொண்டு போய் கோசாலையில் விட்டு விடுங்கள். கனகு, சீக்கிரமா. கருப்பையா, இது சாதாரண பசு அல்ல, காமதேனு. நன்றாக கவனித்துக்கொள். ஆரத்தி சின்ன ராஜா. பாருங்கள். அம்மாடி, அம்மா தாயே, பூஜை முடிஞ்சிருச்சு. இனிமே நம்ம போகலாமா? டேய் தீவிட்டே, பசு உள்ள மேய்ச்சல் கூட்டு போ. கனகு, நான் வரட்டுமா? அம்மா, 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 அம்மா. அம்மா, அம்மா. கண்ணே, கண்ணாவது மூக்காவது நேரமாவது பாத்து வந்தா பாலக்கரை ஏன் இந்த இது இருக்கு? கொஞ்சம் வாங்க உன்ன போ போ.
கனகு 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 உன்னை எத்தனை நாளா கணக்கு பண்ற கனகு